بسم الله الرحمن الرحيم. இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய வாழ்வில் அதிகமாக செய்ய தவறுகின்ற அல்லது மறந்து போகின்ற மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாட்டை குறித்து இன்றைய தினம் பார்க்கவிருக்கின்றோம். தொழுகை எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு வணக்கமாக கூறப்பட்டதோ, நோன்பும் ஹஜ்ஜும் தஸ்பீகளும் திக்ர்களும் எப்படி ஒரு வணக்கம் என்று இஸ்லாம் நமக்கு கூறியதோ, அதே போலத்தான் பிரார்த்தனையும் ஒரு வணக்கம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்துவாஉ ஹுவல் இபாதா, துவா என்பதே ஒரு வணக்கம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய வாழ்வில் அதிகம் செய்ய தவறுகின்ற ஒரு இபாதத், கண்டிப்பாக நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய காலங்களில் பேண வேண்டிய ஒரு இபாதத். ஏன் பிரார்த்தனையையும் தௌபாவையும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த மனித சமுதாயத்திற்கு வலியுறுத்தி கூறுகிறார்கள் என்றால், பாவ மன்னிப்பும் தௌபாவும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களாக திகழ்கின்ற வானவர்களுக்குரியதல்ல. வானவர்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டிய அவசியமும் இல்லை, தௌபா செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், அவர்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். பாவ மன்னிப்பு என்பது சைத்தானுக்கும் தேவையில்லை. காரணம், அவன் பாவம் செய்ய தூண்டுகின்றவன், பாவத்தை அழகுபட காண்பிக்கின்றவன், ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறவன். ஆகவே சைத்தானுக்கும் பாவ மன்னிப்பும் தௌபாவும் தேவையில்லை. அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வானவர்களுக்காக வேண்டி படைக்கவில்லை, சைத்தானுக்காக வேண்டியும் படைக்கவில்லை. அல்லாஹ் சொர்க்கத்தை நமக்காக வேண்டி படைத்திருக்கிறான். யார் சொர்க்கம் செல்ல வேண்டுமோ அவர்களுக்குரியது பாவ மன்னிப்பு தௌபா என்பது. அந்த அடிப்படையில் கடந்த காலங்கள் எப்படி இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் பாவ மன்னிப்பு தௌபா என்கிற இந்த ஒரு வணக்கத்தில் அதிகம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். தன்னுடைய அடியார்கள் பாவம் செய்து 2 கரத்தை உயர்த்தி பாவத்தை மனிதர்களிடத்திலே சொல்லாமல் அல்லாஹ்விடத்திலே பகிரங்கமாக சமர்ப்பித்து, யா அல்லாஹ், நீதான் எஜமா, நாங்களெல்லாம் அடிமைகள் என்கிற அடிமைத்தனத்தை பிரதிபலித்து தௌபா செய்யும் போது, பாவ மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படுகிறான். ஆகவே பிரார்த்தனைகளை நம்முடைய வாழ்வில் அதிகம் செய்ய வேண்டும். இரண்டாவது, மூமின்களுடைய பண்பு என்னவென்றால், ஏதோ ஒரு வகையில் நாமெல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்பது விதியாகிவிட்டது. பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் மலக்குமார்கள் மட்டும்தான். ஆனால் மூமின்களுடைய பண்பாக, முத்தக்கீன்களுடைய பண்பாக, இறை விசுவாசிகளுடைய லட்சணமாக அல்லாஹ் திருக்குரானிலும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறும்போது, பாவம் செய்தால் அந்த பாவத்தை இறை விசுவாசிகள் தொடர்ந்து செய்ய மாட்டார்கள். பாவம் செய்தால் பாவம் செய்துவிட்டோமே என்கிற ஒரு வருத்தம் அவர்களுடைய உள்ளத்திலே பிரதிபலிக்கும். ஒரு பாவம் செய்தால் யாருடைய உள்ளத்தில் ஒரு வருத்தம் வரவில்லையோ, பாவம் செய்தும் யார் அந்த பாவத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட முன்வரவில்லையோ, அவர்களெல்லாம் தங்களை குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யும் போது அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுந்து விடுகிறதாம். அந்த பாவத்தை அந்த அடியான் தொடர்ந்து செய்யும் போது அந்த கருப்பு புள்ளி அவனுடைய உள்ளத்தில் அதிகரித்து கொண்டே செல்லுகின்றதாம். இறுதி வரை அவன் பாவ மன்னிப்பு தேடாமலேயே பாவத்தை தொடர்ந்து செய்தால் அவனுடைய மரணம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய மரணம், முனாஃபிக்தனமான மரணம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும்.
அதே நேரத்தில் ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்து பாவ மன்னிப்பு தேடினால் உடனே அல்லாஹ் அந்த உள்ளத்தில் இருக்கிற கருப்பு புள்ளியை அகற்றி அவனுடைய உள்ளத்தை தூய்மையாக்குகிறான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பாவ மன்னிப்பு என்பது நம்முடைய வாழ்வில் கட்டாயம் பேண வேண்டிய ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐங்கால தொழுகைக்கு பிறகும் தன்னுடைய வாழ்வில் அத்தியாவசியமான கட்டங்களிலும் கேட்க வேண்டிய துவா என்று நிறைய இந்த மனித சமுதாயத்திற்கு போதித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமாக 70க்கும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடி இருக்கிறார்களாம். எதற்காக? அல்லாஹ்வுடைய ரசூல் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், பாவத்திற்கு அப்பாற்பட்டவர். இருந்தும் அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு தேட என்ன காரணம்? இந்த மனித சமுதாயம் பாவ மன்னிப்பினுடைய மகத்துவத்தை புரிய வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் மறுமை நாளில் தனக்கு உயரந்தஸ்தை தர வேண்டும் என்பதற்காக. உலகம் அழிகிற வரை உள்ள மனித சமுதாயத்திற்கு நாம் தான் இறை தூதர் என்பதற்காக வேண்டி அனைத்து வணக்க வழிபாட்டையும் நமக்கு கற்றுத்தருவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு கேட்டார். கேட்பதனுடைய மகத்துவத்தை நமக்கு கூறினார்கள். ஆகவே நாம் என்றைக்கு படைக்கப்பட்டோமோ இந்த பூமியில் வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் தீர்மானித்து வாழ வைக்கிறானோ அப்பொழுதே நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். நம்முடைய எதிரி நம் மீது வம்பு தும்புகளுக்கு வருகிற நம்முடைய நண்பர்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல. எதிரிகளிலேயே மிகப்பெரிய ஒரு எதிரி அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சைத்தான் என்பவன். ஆரம்ப நேரத்திலேயே அல்லாஹ்விடத்திலே அவகாசம் வாங்கி புறப்பட்டிருக்கிறான். அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 7வது அத்தியாயத்தின் 14வது வசனம், 15வது வசனம், 15, 16வது வசனத்தை தொடர்ந்து நீங்கள் படித்து பார்த்தால், கால ஃபஅன்லிர்னி இலா யௌமி யுபஅஸூன், அல்லாஹுவே என்னை நீ சபித்து விட்டாய், இங்கிருந்து நீ வெளியேறு என்று கூறிவிட்டாய். ஆனால் எனக்கு நீ உலக அழிவு நாள் வரை எனக்கு நீ அவகாசம் தர வேண்டும். உடனே அல்லாஹ் கால இன்னக்க மினல் முன்லரீன், உனக்கு நிச்சயமாக அவகாசம் அளிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மீண்டும் அவகாசம் பெற்ற அந்த சைத்தான் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறான். கால ஃபபிமா அவைத்தனி ல அக்குதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம், இறைவா என்னை எப்படி நீ வழிகட்டவன் என்று சொல்லி சபித்தாயோ, நான் உன்னுடைய அடியார்களுடைய நேரான பாதையில் போய் அமருவேன். அவர்களை நேரான பாதையில் நான் வழிநடக்க விட மாட்டேன். சும்மலா ஆத்தி என்னகும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் ஹல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஸமாஇலிஹிம், அவர்களுடைய வலதும் இடதும் முன்னும் பின்னுமாக நான் அமருவேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்களில் பெரும்பான்மையான மக்களை நீ உனக்கு நன்றி செலுத்தும் அடியாராக நீ காண மாட்டாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். சைத்தான் சொல்கிறான். அவர்களுடைய நேரான பதையிலே போய் அமருவேன், முன்னும் பின்னும் வலதும் இடதுமாக செல்லுவேன், உனக்கு நன்றி செலுத்துகிற அடியாராக நீ அவர்களை காண மாட்டாய், நான் வழிகெடுத்தே தீருவேன் என்று அல்லாஹ்விடத்திலே சபதமேற்று புறப்பட்டவன் அந்த சைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி அஹமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 11387வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். சைத்தான் அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு சபதம் ஏற்றானாம். இன்ன இப்லீஸ கால லி ரப்பி அஸ்ஸ வஜல் வ இஸ்ஸத்திக வ ஜலாலிக, அல்லாஹுவே உன்னுடைய மாண்பின் மீதும் உன்னுடைய கண்ணியத்தின் மீதும் நான் சத்தியமிட்டு நான் சொல்லுகிறேன், லா அப்ரஹு வவி பனி ஆதம மா தாமதி லர்வாஹு ஃபீஹிம், அவர்களை தொடர்ந்து நான் பாவம் செய்ய தூண்டிக்கொண்டே இருப்பேன். இது உன்மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், உன்னுடைய அடியார்களை நான் விடமாட்டேன், அவர்களை பாவம் செய்ய தூண்டுவேன், இது உன்மீது சத்தியமாக சொல்லுகிறேன். உடனே சைத்தான் தன்னுடைய அடியார்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சைத்தானிடத்திலே பேசுகிறான். ஃபகால லஹு ரப்புஹு அஸ்ஸ வஜல் ஃபபி இஸ்ஸதி வ ஜலாலி, என் மீது என்னுடைய கண்ணியத்தின் மீதும் என்னுடைய மாண்பின் மீதும் சத்தியமாக சைத்தானே நானும் சொல்லுகிறேன், கால லா அப்ரஉ
அஃபிரலகும் மஸ்தஃபரூனி, என்னுடைய அடியார்கள் பாவம் செய்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிற காலமெல்லாம் நான் அவர்களை மன்னித்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ பாவம் செய்ய தூண்டுகின்றாயா, தூண்டு. ஆனால் என்னுடைய அடியான் அந்த பாவத்தை செய்து எப்பொழுதெல்லாம் மன்னிப்பு கேட்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவரை நான் மன்னித்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். அப்படியானால் நம்முடைய முதல் எதிரி நம்முடைய சைத்தான். பாவம் செய்ய தூண்டுவான், பாவத்திலே விழ வைப்பான், பாவத்தை அழகாக காண்பிப்பான், ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு நம்மை தள்ளி பாவம் செய்ய தூண்டுவான். ஆனால் இறை விசுவாசிகள், அல்லாஹ் சைத்தானிடத்திலே ஒரு வாக்கு கொடுத்தானே, என்னுடைய அடியானை அப்படி நீ பாவம் செய்ய தூண்டி அவன் பாவம் செய்து பிறகு என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிற காலமெல்லாம் நான் அவனை மன்னித்து கொண்டிருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் பாவ மன்னிப்பு என்பது நம்முடைய வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாற வேண்டும். நம்முடைய ஒரே ஆயுதமே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதும் பிரார்த்தனை செய்வதும் அவனுடைய உதவியோடு இந்த உலகத்திலே நம்முடைய இன்னபிற காரியங்களை நடத்துவதும் தான். சைத்தான் உன்னுடைய அடியாரை உனக்கு நன்றி செலுத்துகிற அடியாராக நீ காண மாட்டாய் என்று சவால் விட்டு முதலில் அவன் நம்முடைய தந்தை ஆதமைத்தான் வழிகெடுத்தான், பாவம் செய்ய தூண்டினான், பாவம் செய்ய வைத்தான். பார்த்தோமா இல்லையா? நமக்கெல்லாம் இன்றைக்கு திருக்குர்ஆனில் இஸ்லாத்தில் நிறைய ஹராமான காரியங்கள் உண்டு. இதை செய்யக்கூடாது, அதை நெருங்கக்கூடாது, இதை செய்தால் பெரும்பாவம், இதை செய்தால் ஹராமான காரியம், இதை செய்தால் அல்லாஹ் கோபப்படுவான், இதை செய்தால் உங்களுக்கு நரகம் கிடைக்கும் என்று நிறைய எச்சரிக்கை உண்டு, பாவமான காரியங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய தந்தை ஆதமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து சொர்க்கத்திற்கு அனுப்பி அனைத்தையும் அனுபவியுங்கள் ஒன்றை தவிர என்று ஒரே ஒரு ஹராமைத்தான் அல்லாஹ் சொன்னான். ஒரு மரத்தை சுட்டி காட்டி மரத்திற்கு அருகிலே செல்லாதீர்கள், கனியை உண்ணாதீர்கள், ஒரே ஒரு கட்டளை மட்டும்தான், மீதமெல்லாம் உங்களுக்கு ஹலால் தான். அந்த ஒரே ஒரு கட்டளையை மட்டும் மீறுமாறு சைத்தான் செய்து பாவம் செய்ய தூண்டினான். அல்லாஹ் என்ன சொன்னான் சைத்தானிடத்தில்? நீ பாவம் செய்ய தூண்டினாலும் அவர்கள் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் கொடுத்த வாக்கின் அடிப்படையில் சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றி பூமிக்கு அனுப்பப்பட்ட நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமியில் முதலில் பாவ மன்னிப்பு தேடியவர். பூமியில் முதலில் அல்லாஹ்விடத்திலே பாவம் செய்தவரும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடியவரும் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் ஹாசிரீன். 7வது அத்தியாயத்தின் 23வது வசனம். எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம், நீ எங்களை மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் மிக பெரும் நஷ்டத்திற்கு உள்ளாகி விடுவோம் யா அல்லாஹ் என்று சொல்லி முதலில் இந்த பூமியில் செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவர் முதல் நபியும் முதல் மனிதரும் நம்முடைய தந்தையுமாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த துவாவிலே நமக்கு ஒரு படிப்பினை உண்டு. 7வது அத்தியாயத்தின் 23வது வசனம் அடிக்கடி நாம் கேட்க வேண்டிய ஒரு துவா. குடும்பமாக சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியோர்கள் வரை திருக்குர்ஆனை எடுத்து பார்த்து மனனமிட்டு ஓத வேண்டிய துவா. இந்த துவாவிலே நமக்கு ஒரு பாடம் உண்டு. என்ன துவா? ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, அல்லாஹுவே நாங்கள் எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம். அப்படியானால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது செய்த தவறை ஒத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். செய்த தவறை மறைத்து கொண்டல்ல, செய்த தவறுக்கு நியாயம் கற்பித்து அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே பேசும்போது, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் போது, அல்லாஹ் நான் இதை செய்து விட்டேன், அல்லாஹுவே நான் இப்படிப்பட்ட எனக்குத்தானே தீங்கிழைக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டு விட்டேன், நீதான் யா அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று செய்த தவறை அல்லாஹ்விடத்திலே எடுத்து சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாடம் கூட இந்த வசனத்தின் மூலம் நமக்கு கிடைக்கின்றது. 9வது அத்தியாயத்தின் 104வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அலம் யஅலமு, அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா, அன்னல்லாஹு ஹுவ யக்பலு தௌபத அன் இபாதிஹி, தன்னுடைய அடியார்கள் செய்கிற பாவங்களை அல்லாஹுதான் மன்னிப்பான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவம் செய்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறான். வேறு மதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அது வேறு மதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவன் தன்னுடைய இறைவனை நெருங்க முடியாது.
இடைத்தரகரில் மூலம்தான் இறைவனை நெருங்க முடியும். ஒரு சில பாவங்களுக்கு மன்னிப்பே இல்லை என்றெல்லாம் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களை பார்த்து சபிப்பார்கள், ஏளனமாக பேசுவார்கள். ஆனால் அல்லாஹ் திருக்குரானிலே என்ன சொல்கிறான்? பாவம் செய்தால் உங்களுடைய பாவத்தை நான் தான் மன்னிப்பேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். மேலும் 3வது அத்தியாயத்தின் 133வது வசனத்தில் அல்லாஹ் பாவம் செய்த மக்கள் தொடர்ந்து பாவத்திலே ஈடுபடக்கூடாது என்பதற்காக வேண்டி, அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்கிற சந்தேகம் அவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி, வசாரி ஊ, நீங்கள் விரைந்து வாருங்கள், இலா மஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹுவிடத்திலே இருக்கிற மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், தாமதிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். காரணம் என்ன? தௌபா செய்யாமல் பாவ மன்னிப்பு தேடாமல் பாவம் செய்கிற நிலையிலேயே நாம் மரணித்தால் நரக நெருப்பினுடைய வேதனையை தாங்க முடியுமா? முடியாது. ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், வசாரி ஊ இலா மஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹுவிடத்தில் இருக்கிற மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து ஓடி வாருங்கள். வ ஜன்னத்தின் அருள் அஸ்ஸமாவாத்து வல் அருள் உஇத்தத்தில் முத்தகீன், வானம் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கத்தை நோக்கியும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கம் முத்தகீன்களுக்காக, தக்வாவுடைய மக்களுக்காக நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வானம் பூமி அளவு விசாலமான சொர்க்கம். சொர்க்கம் என்பது ஒன்றல்லவாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் என்பது 100 என்றார்கள். 100 படித்தரம் கொண்ட 100 சொர்க்கம் உண்டு. அந்த சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் சொர்க்கத்தினுடைய உயர்வான நிலை. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருந்து கீழிருந்து தான் சொர்க்கத்து மக்களுக்கு பாலாறு தேனாறு போன்ற அருவிகள் ஓடுகின்றது. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருந்து நீங்கள் பார்த்தால் சொர்க்கத்தினுடைய அனைத்து பகுதிகளையும் நீங்கள் பார்த்து விட முடியும். அதற்கு மேல்தான் அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட வானம் பூமி அளவுக்கு விசாலமான 100 படித்தரங்களை கொண்ட அந்த சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹ் உங்களை விரைந்து அழைக்கிறான். 14வது அத்தியாயம் 10வது வசனம், எது ஊக்கும், நீங்கள் விரைந்து வாருங்கள், லியஃபிரலக்கும் மின் துனூபிக்கும், உங்கள் பாவங்களை மன்னிக்கவும், ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு வரை உங்களுக்கு அவகாசம் அளிக்கவும் அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். அல்லாஹ் உங்களை அழைக்கிறான், ஓடி வாருங்கள் என்னுடைய அடியார்களே, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த உலகத்திலே உங்களுக்கு வாழ்கிற அவகாசத்தை நான் தந்திருக்கிறேன். அந்த அவகாசத்தை பயன்படுத்தி பாவ மன்னிப்பு தேட ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான். 3வது அத்தியாயம் 135வது வசனத்தில் மூமின்களுடைய பண்பாக, தன்னுடைய இறை நேசர்களுடைய லட்சணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்கிறான். பாருங்கள், வல்லதி இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும், ஒரு அடியான் வெட்கக்கேடான காரியத்தை செய்தாலோ அல்லது தமக்கு தாமே தீங்கிழைக்கக்கூடிய காரியத்தை செய்தாலோ, ذكرுல்லா, அந்த பாவத்தை செய்தவுடனே அவர் அல்லாஹுவை நினைத்து பார்ப்பார். இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்து விட்டோமே, இப்படி அல்லாஹு தடுத்த ஹராமான காரியத்திலே விழுந்து விட்டோமே, சைத்தானுடைய தூண்டுதலினால் இப்படிப்பட்ட ஒரு பாவச் செயலை செய்து விட்டோமே என்று உடனே ذكرுல்லா, அல்லாஹுவை நினைத்து பார்ப்பார்கள். ஃபஸ்தஃபரு லிதுனூபிஹிம், அல்லாஹுவை தவிர வேறு யார்தான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும்? வயஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு யார் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும்? வலா யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், இறை விசுவாசிகள் யார் தெரியுமா? ஒரு பாவத்தை செய்தால் அந்த பாவத்தை தொடர்ந்து செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு வெட்கக்கேடான காரியத்தையோ தங்களுக்கு தாங்களே தீங்கிழைக்கக்கூடிய பாவத்தையோ செய்தால் அல்லாஹுவை நினைத்து பார்த்து பாவ மன்னிப்பின் பக்கம் ஓடி வருவார்கள். நான் தான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். ஆனால் இறை விசுவாசிகள் யார் தெரியுமா? வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தொடர்ந்து அந்த பாவத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே கூறிவிட்டு 4வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூ, அறியாமல் தீய காரியம் செய்துவிட்டு தாமதமின்றி மன்னிப்பு கேட்கிற மக்களுக்கு பிஜஹாலத்தின் தும்ம யதூபூன மின் கரீப் ஃபௌலாயிக யதூபுல்லாஹ் அலைஹிம் வகானல்லாஹு அலீமன் ஹக்கீம், தாமதமில்லாமல் பாவ மன்னிப்பு கேட்கிற மக்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்புண்டு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு 2வது அத்தியாயத்தின் 222வது வசனத்தில் இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், திருந்திக் கொள்வாரை அல்லாஹ் விரும்புகிறான், தூய்மையாக இருப்போரையும் அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே சொல்லிவிட்டு 4வது அத்தியாயத்தின்
110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமை யாமல் சூஅன் அவ் யல்லிம் நஃப்ஸஹு, யாரேனும் தீமையை செய்து அல்லது தமக்கு தாமே தீங்கிழைத்து சும்ம யஸ்தஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி வந்தால் யஜிதில்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் நிச்சயமாக பாவங்களை மன்னிப்பான் என்பதை அவர்கள் காண்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் பாவங்களை மன்னிப்பேன் என்பதை நிச்சயம் அவர்கள் காண்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் இவ்வளவு நேரம் ஓதிய இந்த ஆயத்துகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே ஓதிய ஆயத், அப்படித்தானே? நாம் இந்த வசனங்கள் எல்லாம் எத்தனையோ முறை பயான்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். எந்த வசனம்? ஒரு பாவத்தை செய்தால், வெட்கக்கேடான காரியத்திலே ஈடுபட்டால் அல்லாஹுவை நினைத்து பார்த்து பாவ மன்னிப்பின் பக்கம் ஓடி வருவார்கள். அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிப்பான் என்று அவர்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதை அவர்கள் பார்ப்பார்கள் என்கிற வசனங்கள் எல்லாம் அந்த சமுதாயத்திற்கு ஓதி காண்பிக்கப்பட்டது. அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக மாறியது என்பதை ஒரு 1-2 சம்பவங்களின் மூலம், ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளின் மூலம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் அதிர்ந்து போய் விடுவீர்கள். இஸ்லாமிய வரலாற்றை இஸ்லாத்தினுடைய வெளியிலே இருந்து எழுதுகிற எல்லோரும் ஏன் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதும் அந்த சமுதாயத்தின் மீதும் ஒரு இனம் தெரியாத ஒரு மரியாதையை ஏன் வைக்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட வரலாறுகள் தான் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. என்ன ஒரு சமுதாயம்! எப்படி இவர்களால் இப்படி வாழ முடிந்தது? இவர்களை இப்படி மாற்றி அமைக்க அந்த தூதர் சொன்ன போதனை என்ன? எதை கண்டு அந்த மக்கள் பயந்தார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண்ணை மறைத்தாலும் அல்லாஹ்வுடைய கண்ணை மறைக்க முடியாது என்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக வாழ்ந்தார்கள் அந்த மக்கள். உள்ளூர் அல்ல, வெளியூர் அல்ல, எல்லோரும் உறங்கிய பிறகு தவறு செய்தாலும் அந்த மக்களால் அந்த தவறை நீட்டித்து செல்ல முடியாது. தவறு செய்த அந்த மக்களால் பொறுமையாக இருக்க முடியாது. தவறு செய்த அந்த மக்கள் தொடர்ந்து அந்த தவறை செய்ய மாட்டார்கள். தவறு செய்த அந்த மக்களுடைய உள்ளம் உறுத்தி கொண்டே இருக்கும். தவறு செய்த அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபைக்கு ஓடி வந்திருக்கிறார்கள். பல பேர் பார்த்தாலும் சரி, பல பெண்கள் பார்த்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சபையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபைக்கு ஓடி வந்து பாவ மன்னிப்பு கேட்ட மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3499, 3500, 3501, 502 ஆகிய நபிமொழிகளிலே நீங்கள் பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு பாடத்திற்குரிய ஒரு சம்பவம். எப்படி அவர்களுக்கு இப்படிப்பட்ட மனம் வந்தது என்கிற நிலைக்கு நம்மை அறியாமலேயே நாம் சென்று விடுவோம். கண்களெல்லாம் ஒரு கட்டத்தில் கலங்கிவிடும். யாராலும் அதை தடுக்க முடியாது. இந்த தோழர் ஒரு பாவத்தை செய்துவிட்டார். இவர் பாவம் செய்த அந்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து முறையிடுகிற நேரம் என்ன நேரம் தெரியுமா? இஸ்லாமிய ஆட்சி அமுலிலே இருந்த நேரம். விபச்சாரம் குற்றம் செய்தால், திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் கசையடி என்றும், திருமணம் ஆனவர்களாக இருந்தால் மரண தண்டனை என்றும் சட்டம் அமுலில் இருந்த ஒரு நேரத்தில், அது 4 சாட்சியங்களின் மூலம் கையும் காலுமாக பிடிக்கப்பட்ட குற்றம் அல்ல இந்த குற்றம். அந்த தோழர் நேரடியாக அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று பகிரங்கமாகவே சொல்லுகிறார். நபிகள் நாயகம் முதலில் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போய் தொழுது துஆ செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பொதுவாக சொல்கிறார்கள். மீண்டும் மறாவது நாள் வருகிறார். யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்கிறார். 2வது நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாயிசே, நீங்கள் தொழுதுவிட்டு பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ் நிச்சயம் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், உங்களை தூய்மைப்படுத்துவான் என்று மீண்டும் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்ப அனுப்புகிறார்கள். கொஞ்ச நாள் தான் ஆனது. 3வது நாளும், யா ரசூலல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்தியே நீங்கள் தீர வேண்டும், என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது விடுத்தமும், தொழுது பிரார்த்தனை செய்யுங்கள் மாயிசே, பதட்டப்படாதீர்கள், அல்லாஹ் நிச்சயம் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று திரும்ப அனுப்ப, 4வது முறை மீண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாயிசே, என்ன உங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று கேட்டார். 4வது முறை, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சார குற்றம் புரிந்துவிட்டேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் ஒரு மனிதர் இஸ்லாத்திற்கு வருவதே மிகப்பெரிய ஒரு காரியம். அதுவும் அல்லாஹுவால் அதிகமாக நேசிக்கப்பட்ட தோழர் தன்னுடைய மாயிஸ் அவர்கள். விபச்சார குற்றம் என்பது, அதுவும் திருமணத்திற்கு பிறகு விபச்சார குற்றம் என்பது, அது தானே முன்வந்து ஒரு குற்றத்தை ஒப்புக்கொள்வது என்பது உடனே மரண தண்டனை நிறைவேற்றுகிற அளவுக்கு உரிய ஒரு தண்டனை. இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாயிஸ் ஏதாவது மது அருந்தி இருக்கிறாரா என்று மக்களிடத்தில் கேட்கிறார்.
மக்கள் ஓடிப்போய் மாயிசனுடைய வாயை ஊதச் சொல்கிறார்கள். ஊதி பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், தெளிவாகத்தான் மாயிஸ் இருக்கிறார், மாயிசே நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி மீண்டும் வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். 2 தோழரை அழைத்து, இந்த மாயிஸ் ஏதாவது புத்தி கூர்மை இல்லாமல் பேசுகிறாரா, புத்தி புத்தியை இழந்து விட்டாரா, பைத்தியக்காரனை போல் பேசுகிறாரே என்று சொல்லி விசாரித்து ஆள் அனுப்புகிறார்கள். சென்ற தோழர்கள் திரும்ப வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நல்ல புத்தி கூர்மையோடு தெளிவாகத்தான் மாயிஸ் இருக்கிறார் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாயிஸ் அவர்களை அழைத்து வர சொன்னார். அழைத்து வந்தார், மரண தண்டனை விதியாக்கினார். மக்கள் எல்லாம் கல்லால் அடித்து மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றார்கள். மாயிஸ் அவர்கள் இறந்து போய்விடனே மக்கள் எல்லாம் 2 சாராராக பேசத் தொடங்கினார்கள். மாயிஸ் தானே முன் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னிலையில் வந்து தானே ஒப்புக்கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் நிச்சயம் அவருடைய பாவங்களை மன்னிப்பான் என்று ஒரு சாராரும், இனி ஒரு சாரார் அல்லாஹுவே அந்த குற்றத்தை மறைத்திருக்க அவரை ஏன் வந்து வெளிப்படுத்தினார் என்று இனி ஒரு சாராரும் பேசத் தொடங்கினார்கள். நாட்கள் அவர் மரணமாகி ஜனாசா தொழுகை தொழுவித்து நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலபிது பிதாலிக யௌமைனி அவ் ஸலாஸத்தன் சும்ம ஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு 2 நாள் 3 நாள் கழிந்தவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் மக்களை பார்த்து சொன்னார்கள், வஹும் ஜுலூசுன் ஃபஸல்லிம சும்ம ஜலஸ, அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிற சபையில் சஹாபாக்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஃபகால இஸ்தஃபிரு லிம மாயிஸ் இப்னு மாலிக் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். விபச்சார குற்றத்திற்காக வேண்டி கல்லடி வாங்கி மரணப்பட்ட ஒருத்தரை 2 நாள் பொறுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்கிறார், இறந்து போன மாயிஸுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்கிறார். உடனே அந்த தோழர்களெல்லாம் கால ஃபகாலு அஃபரல்லாஹு லிமா மாயிஸ் இப்னு மாலிக், அல்லாஹுவே மாயிஸ் அவர்களுக்கு நீ மன்னிப்பை வழங்குவாயாக அந்த மக்கள் பிரார்த்தனையும் செய்தார்கள். அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கத் தாப தௌபத்தன், மாயிஸ் மரணிப்பதற்கு முன்னால் அழகுபட பிரார்த்தனை செய்தார்கள், தௌபா செய்தார்கள், அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லவ் குஸிமத்து பைன உம்மத்தின் லவசிஅத்துஹும், நிச்சயமாக ஒரு சமுதாயத்திற்கே அவருடைய பாவ மன்னிப்பு செய்தாரே அதை ஒரு சமுதாயத்திற்கு பங்கிட்டு கொடுத்தாலும் அந்த சமுதாயத்திற்கு அதுவே போதுமானது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு என்னுடைய மாயிஸ் மரணிக்கிற நேரத்தில், மரண தண்டனை அனுபவிக்கிற நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார். அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அவருடைய தௌபாவை ஒரு சமுதாயத்திற்கு பங்கிட்டாலும் அந்த சமுதாயத்திற்கு அது போதுமானது அந்த தௌபா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீர்களா, ஒரு சமுதாயத்தை தானாக முன்வந்து, ஏன் அவர் முன்வந்தார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்கு இஸ்லாமிய ஆட்சி இருந்து தண்டனைக்குரிய குற்றத்தை ஒரு மனிதன் செய்து அந்த ஆட்சியின் கீழ் அவன் தண்டிக்கப்பட்டால் அந்த குற்றம் குறித்து மறுமையில் விசாரணைக்கே வராது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழர் நம்மை அசிங்கமாக நினைத்தாலும் சரி, தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் நாம் கேவலப்பட்டாலும் சரி, நம்முடைய தோழர்களுடைய கையால் நாம் அடி வாங்கி இறந்து போனாலும் சரி, நமக்கு அது முக்கியம் அல்ல. இதைவிட மிகப்பெரிய ஒரு கூட்டம், நபிமார்கள் எல்லாம் நிற்கிற மஹ்ஷர் மைதானம், முத்தகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் நிற்கிற மைதானத்தில் நான் இந்த குற்றத்தை இந்த உலகத்திலே மறைத்து அல்லாஹ் மறுமை நாளில் பகிரங்கமாக என்னை விசாரித்து கேவலப்படுத்துகிற அந்த நிலையை காட்டிலும் இந்த நிலை எனக்கு மிக மிக பெரிது என நினைத்தாரே, அதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அவர்கள் ஒரு பாவத்தை செய்தால், அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு தீங்கிழைக்கக்கூடிய காரியத்தை செய்தால், தக்கருல்லாஹ், அல்லாஹுவை நினைத்து ஓடி வருவார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னானே, நான் தானே பாவங்களை மன்னிக்க முடியும், நான் பாவங்களை மன்னிப்பதை அவர்கள் பார்ப்பார்கள் என்று சொன்னதற்கு ஏற்ப அவர் இறந்து போனாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மனித சமுதாயத்தில் அன்றைக்கு வாழ்ந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், லக்கது தாப தௌபத்தன், அவருடைய தௌபாவை அல்லாஹ் அழகுபட ஏற்றுக்கொண்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்கிற பாக்கியம், அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கிற கேட்கிற பாக்கியம் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு
நமக்கு கொடுக்கப்படாவிட்டாலும் கூட நாமெல்லாம் இன்றைக்கு ஒரு விபச்சார குற்றம் செய்து தண்டனை பெற்று இறந்தாலும் அவருடைய மாயிஸ் என்று நெற்றியில் அடித்தால் போல நாம் கூப்பிட முடியாது. காரணம், மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு விபச்சார குற்றத்திற்காக தண்டனை வாங்கி இறந்தாலும் அவருடைய கண்ணியத்தில் எந்த குறையும் வரவில்லை. பார்த்தீர்களா? அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். இந்த மாயிஸ் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை தொழுவித்தவர் யார்? இவர் விபச்சார குற்றத்தில் ஈடுபட்டு மரண தண்டனை வாங்கிவிட்டால் நான் தொழ வைக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா? கடனாளிக்கு சொல்வதைப் போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இறந்ததை ஊர்ஜிதப்படுத்திய பிறகு குளிப்பாட்டி அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுதார்கள் அந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இன்றைக்கெல்லாம் சமுதாயத்தில் ஒரு மனிதன் ஒரு தவறை செய்தால் அந்த தவறு செய்கிற மனிதனை பரிதாபத்தோடு பார்த்து ஒரு என்னதான் இருந்தாலும் மனித இயல்புக்கு இணங்க ஒரு தவறை செய்துவிட்டானே என்கிற இயல்போடு பார்ப்பதற்கு பகரமாக செய்த தவறை எந்த அளவுக்கு விளம்பரப்படுத்தி ஒரு 10 ரூபாய் அளவுக்கு சீடி விட்டு காசாக்க முடியுமோ அந்த அளவுக்கு விளம்பரம் செய்கிற காலம் இந்த காலம். ஆனால் அந்த தோழர்களை பார்த்தீர்களா? எங்களுடைய தோழர் மாயிஸை அல்லாஹ் மன்னித்து விட்டான், எங்களுடைய தோழர் மாயிஸுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்கி விட்டான் என்று அந்த சமுதாயம் சொன்னது. இது மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமல்ல, அதே முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3500வது நபிமொழி தாய்மார்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய நபிமொழி. தாய்மார்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய நபிமொழி. காமித் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்ணும் மாயிஸ் அவர்கள் மரணப்பட்ட பிறகு சிறிது காலம் பொறுத்து ஒரு பெண்மணியும் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். என்ன உங்களை தூய்மைப்படுத்த என்று கேட்டார். யா ரசூலல்லாஹ், இந்த மாயிஸை நீங்கள் திரும்ப திரும்ப அனுப்பினீர்களே, அதே போல என்னை நீங்கள் அனுப்ப வேண்டிய அவசியமில்லை. காரணம், நான் விபச்சார குற்றம் புரிந்த காரணத்தினால் என்னுடைய வயிற்றில் கருவே உண்டாகிவிட்டது, குழந்தை உண்டாகிவிட்டது. ஆக உங்களுக்கு சாட்சியே தேவையில்லை, என்னை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை, என்னை நீங்கள் கொன்று விடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று ஒரு பெண்ணும் முன்னுக்கு வந்திருக்கிறாள். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருவுற்ற பெண்களுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது, குழந்தையை பெற்றுவிட்டு வாருங்கள் என்று சொன்னார். இது ஒரு வாய்ப்பு தானே, நல்ல ஒரு வாய்ப்பு தானே. யமனுக்கோ சிரியாவுக்கோ ஜோர்டானுக்கோ அபிசீனியாவுக்கோ எங்கோ ரோமர்கள் வாழுகிற பேரரசு நாடுகளுக்கோ சென்று தப்பித்து கூட உயிர் வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு போல ஒரு குற்றம் ஊர்ஜிதமாகிற வரை அரசாங்கம் சிறையில் அடைத்து இன்றைக்கு அவனுக்கு செலவழித்து பாதுகாக்கிறது. அதுபோல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்திலே கிடையாது. சுதந்திரமாக நடமாடினார்கள். குழந்தை பெற்றுவிட்டு வாருங்கள், கருவிலே குழந்தை இருக்கும்போது தண்டனை கொடுக்க முடியாது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாய்ப்பை பயன்படுத்தி திரும்ப வந்து, யா ரசூலல்லாஹ், நான் புத்தி மோசத்திலே சொல்லிவிட்டேன், தெரியாமல் சொல்லிவிட்டேன், மாயிஸ் அவர்களுடைய நிலையை பார்த்து பதட்டப்பட்டு சொல்லிவிட்டேன் என்றெல்லாம் அந்த பெண் நினைத்தால் பொய் சொல்லியிருக்கலாம். காரணம், இன்றைக்கு போல அது ஒரு அறிவியல் யுகம் அல்ல. அந்த குழந்தையினுடைய பிளட்டை எடுத்து அந்த குழந்தை யாருக்கு பிறந்தது என்று கண்டறிந்து குற்றத்தை நிலைநாட்ட அன்றைக்கு சாட்சியங்களும் கிடையாது. ஆனால் இந்த பெண் குழந்தை பிறக்கிற வரை மதீனாவிலேயே வாழ்கிறார்கள். குழந்தை பிறந்தது, குழந்தையை கையிலே எடுத்து வந்து, யா ரசூலல்லாஹ், நான் தான் அந்த காமிதியா குலத்தை சார்ந்த பெண், குழந்தையை ஈண்டெடுத்து விட்டேன், என்னை கொல்லுங்கள் என்று மீண்டும் வருகிறாள். அந்த குழந்தையை ஈண்டெடுக்கிற அவகாசம் வரை 7 மாதம் 8 மாதம் பொறுத்து மீண்டும் வருகிறாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாருங்கள். ஒரு பால்குடி பருவத்தில் ஒரு குழந்தைக்கு, ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை இருந்தால் அந்த தாயை கொல்ல முடியாது. அந்த குழந்தைக்கு 2 வருட காலம் நீங்கள் பால் கொடுத்து பால்குடியை நிப்பாட்டி விட்டுத்தான் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். மீண்டும் அந்த அம்மா 2 வருட அவகாசத்தோடு மதீனாவிலே வாழ்கிறார்கள். யாரும் எந்த பாதுகாப்பும் கிடையாது. 2 வருட காலம் பொறுத்து அந்த குழந்தையினுடைய கையில் ஒரு பேரித்தங்கனையும் ரொட்டி துண்டையும் கொடுத்து 2 வருட காலம் பொறுத்து மீண்டும் வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை கொன்று விடுங்கள், எனக்கு மரண தண்டனை தாருங்கள், என்னை போல ஒரு பாவி இந்த உலகத்திலே வாழக்கூடாது, பெரும்பாவத்தை செய்து விட்டேன், இதே நிலையில் மரணித்தால் மறுமை நாளில் ரப்பு எனக்கு சொர்க்கத்தை தரமாட்டான், நரகத்தை தந்து விடுவான். கல்லெறிந்து நீங்கள் கொள்ளுகிற வேதனையை காட்டிலும் நரக வேதனை என்னால் தாங்க முடியாது. நரக வேதனையை தாங்குகிற உடம்பல்ல இந்த உடம்பு. ஆகவே எனது மகனை இதோ நீங்கள் எடுத்துக்கொண்டு என்னை கொல்லுங்கள் என்று சொன்னவுடன் மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை பொறுப்பெடுத்து வளர்க்கிற நபர் இல்லாதவரை எனக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாது என்று சொன்னவுடன் சபையில் இருக்கிற ஒரு அன்சாரி தோழர் எழுந்து, யா ரசூலல்லாஹ், அந்த குழந்தையை நான் வளர்த்துட்டுமா என்று சொல்லி ஒரு அன்சாரி தோழர் அந்த குழந்தையை தத்தெடுத்தார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணையிடுகிறார்கள், கட்டளை இடுகிறார்கள், இந்த பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ளுங்கள் என்று. உடம்பு முழுக்க துணிகள் சுற்றப்பட்டதாம், கழுத்துயர குழி வெட்டப்பட்டதாம்,
குழிக்குள் இறக்கி கல்லால் எறிந்து கொன்ற சம்பவம் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3500வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் சில வித்தியாசங்கள் உண்டு. அந்த கல்லறிகிற சபையில் காலித் பின் வலீத் என்கிற ஒரு சிறப்புமிக்க நபித்தோழரும் இருந்தார். ஃபயுக்பில் ஹாலித் பின் வலீத் பிஹஜரின் ஃபரம ரஸஹா. காலித் ஒரு கல்லை எடுத்து எல்லோரையும் போல அவரும் அந்த பெண்ணுடைய முகத்திலே எறிந்தார். ஃபதனல்ல அத்தமு அலா வஜ்ஹி ஹாலிதின். ஹாலிதுடைய முகத்தில் ரத்தம் பீரிட்டு வந்து காலிதுடைய முகத்திலே பட்டுவிட்டது, அந்த பெண்ணுடைய ரத்தம். உடனே காலித் அவர்கள் ஃபஸப்பஹ ஃபஸமிஅ நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸப்பஹு இய்யாக. அந்த ஒரு விபச்சாரியுடைய ரத்தம் நம்முடைய முகத்திலே பட்டுவிட்டதை என்று சொல்லி ஏசுகிறார் காலித் பின் வலீத். ஃபஸமிஅ நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் காலித் அவர்கள் அந்த பெண்ணை ஏசுவதை செவிமடுத்து விட்டார். ஸப்பஹு இய்யாக ஃபகால மஹ்லன் யா காலித். காலிதே, வாயை கொஞ்சம் மூடுங்கள், வார்த்தையை கவனமாக நீங்கள் பேசுங்கள். உங்களுக்கு தெரியுமா, ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா யாருடைய கரத்தில் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், லக்கது தாபத்து தௌபத்தன், அழகிய முறையில் அந்த பெண் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிவிட்டார். லவ் தாபஹா சாஹிபு மக்ஸின் லஉஃபிர லஹு. மேலும் ஒரு நிதி மோசடி செய்தவன் மறுமையிலே சொர்க்கம் செல்ல முடியாது. அந்த நிதி மோசடி செய்தவன் கூட இந்த அம்மா செய்த பாவ மன்னிப்பு அவனுக்கு கிடைத்தால் அவனே சொர்க்கம் சென்று விடுவான். அந்த அளவுக்கு இந்த அம்மா மிகப்பெரிய பாவ மன்னிப்பு செய்து விட்டார்கள் என்று சொல்லி சும்மா அமரபிகா ஃபஸல்ல அலைஹா வசுபினத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணையும் குளிப்பாட்டி அந்த பெண்ணுக்கும் தொழுகை நடத்தி அந்த பெண்ணை அடக்குகிற வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோமே. என்ன சமுதாயம் அந்த சமுதாயம்! எப்படிப்பட்ட சமுதாயம் அந்த சமுதாயம்! அவர்கள் முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை ஏமாற்றலாம், அல்லாஹுவை ஏமாற்ற முடியாது. நாம் செய்தது பெரும்பாவம். பெரும்பாவத்திற்கு 2: ஒன்று தண்டனை பெற வேண்டும், அல்லாவிட்டால் தௌபா செய்ய வேண்டும். தண்டனை பெற்று இந்த உலகத்தில் நம்முடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, வருகிற தலைமுறை இந்த சம்பவங்களை படித்து பார்த்து உலகத்தில் பெரும்பாவங்களில் ஈடுபடக்கூடாது என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக நாம் திகழ வேண்டும் என்று இறந்த பிறகு வரலாறு படைத்தவர்கள் அவர்கள். நம்முடைய இறப்பு வருகிற சமுதாயத்திற்கு ஒரு வரலாக, பாடமாக, படிப்பினையாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி வாழ்க்கை நடத்தினார்கள் என்று சொன்னால் கண்களெல்லாம் குளமாகிறதா இல்லையா? இன்றைக்கெல்லாம் ஒரு மனிதன் ஒரு தவறு செய்தால் மறைக்க எவ்வளவு முயற்சி செய்கிறான், வாதங்கள் செய்கிறான், வாத பிரதிவாதங்கள் செய்கிறான், வழக்கறிஞரை நியமிக்கிறான், செய்த தவறு இல்லை என்று வாதாட பல கோடி ரூபாயை செலவு செய்கிறான். தமிழகத்திலே வழக்கு நடந்தால் தண்டனை கிடைக்கும் என்பதற்காக வேண்டி வழக்கை வேறு வேறு மாநிலத்திற்கெல்லாம் மாற்றி தப்பிக்க வழியுண்டா என்று நினைக்கிறான். ஆனால் இந்த சமுதாயத்தை பார்த்தீர்களா? தனக்கு மரண தண்டனை கிடைக்கும் என தெளிவாக தெரிந்தும் சாட்சியங்கள் இல்லாமல் இருந்தும் நேரடி வாக்கு மூலம் என்னை கொன்று விடுங்கள் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலை என்னை கொன்று விடுங்கள். இதை பார்த்தவுடனே அந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட மாற்றம் வந்தது தெரியுமா? முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3501வது நபிமொழியாக பாருங்கள். மீண்டும் ஒரு பெண் வருகிறாள், ஜுஹைனா குலத்தை சார்ந்த ஒரு பெண். அந்த பெண்ணும் வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள், நானும் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னையும் கொன்று விடுங்கள். மூன்றாவது ஒரு பெண்மணி, ஒரு ஆண் 2 பெண்மணி. இஸ்லாமிய வரலாற்றில், முத்தாய்ப்பான இஸ்லாமிய வரலாற்றில் நாமெல்லாம் படிக்கிறோமே, நமக்கு பின்னால் இந்த வரலாறுகளை எல்லாம் படிக்கிற மக்கள் நம்மை கேவலமாக நினைப்பார்களே என்று அவர்கள் நினைக்கவில்லை. அல்லாஹ் திருக்குரானில் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து மானக்கேடான காரியத்தை செய்தால் தக்கருல்லா, அல்லாஹுவை நினைத்து பார்த்து ஓடி வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே. அல்லாஹ் அழைத்து விட்டான், நாம் செல்ல வேண்டும். நம்முடைய ரப்பு நம்மை பார்த்துக் கொள்வான். ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை உயர்வாக வைப்பதும் ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை பாழ்படுத்துவதும் அல்லாஹ்வுடைய கையில் உண்டு என அந்த மக்கள் நினைத்தார்கள். இந்த பெண்மணி வந்தார்கள், அதே போல மரண தண்டனைக்கு உள்ளானார்கள். மரண தண்டனைக்கு உள்ளானவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுக்கு தொலைவைக்கு செல்லும் போது சும்ம சல்ல அலைஹா ஃபகால லஹு உமர் துஸல்லி அலைஹா யா ரசூலல்லாஹ், நீங்களாவை தொலைவைக்கு போகிறீர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், இந்த ஜுஹைனாவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தொலை வைக்கும் போது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மேல் அங்கியை பிடித்து, அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் போய் இந்த விபச்சார குற்றத்திற்கு தண்டனை பெற்ற அந்த பெண்ணுக்கு நீங்கள் போய் தொலை வைக்கலாமா என்று, யா நபி அல்லாஹ் வக்கது ஜானத்,
அந்த பெண் விபச்சாரம் புரிந்து விட்டாள் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா உமர் லக்கத் தாபத் தௌபத்தன், அழகான அடிப்படையில் அந்த பெண் பாவ மன்னிப்பு தேடியது உமக்கு தெரியாதா? லவ் குசிமத்து பைன சபஈன மின் அஹ்லில் மதீனத்தி லவசிஅத்துஹும், இந்த மதீனாவில் இருக்கிற 70 பேருக்கு அந்த அம்மாவுடைய பாவ மன்னிப்பு கொடுத்தால் அந்த 70 பேருக்கும் அந்த மன்னிப்பு போதும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயர்ந்தோன் அல்லாஹ் அந்த பெண்ணுடைய பாவ மன்னிப்பை மிக சிறப்புடன் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் என்றால், அன்பானவர்களே, தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்புகளிலே ஈடுபட வேண்டும். செய்த பாவத்தை தொடர்ந்து நாம் ஒரு காலம் செய்துவிடவே கூடாது. மேலும் அல்லாஹ் குல்யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று கூறிவிட்டு 12வது அத்தியாயம் 87வது வசனம், வலா தையசு மிர் ரௌஹில்லாஹ் இன்னஹு லா யயசு மிர் ரௌஹில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரீன், அல்லாஹ்வுடைய அருளின் மீது இறை நிராகரிப்பாளர்கள் தான் அவநம்பிக்கை கொள்ளுவார்கள். நீங்கள் எல்லாம் மூமின்கள், என்னுடைய அருளின் மீது அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய, நம்முடைய பாவங்கள் மன்னிக்க அவுலியாக்களை தேட வேண்டிய அவசியமில்லை. இறந்தவருடைய மண்ணறியை தேடி போட வேண்டிய அவசியமில்லை. உருசு நடத்தி, திக்ர்கள் நடத்தி, தௌபா மௌலூது பாடல்கள் ஓதி அவுலியாக்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹ்விடத்திலே நேரடியாக கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே ஓடோடி வாருங்கள். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1386வது நபிமொழி, என்ஜிலு ரப்பனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தி இல ஸமாஇ துன்யா ஹீன யப்கா சுலுசுல் லைலி ஆஹிர், அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் அரிசிலிருந்து கீழே இறங்கி வைகரை வரை, ஃபஜ்ர் வரை அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்தை எதிர்பார்க்கிறானாம். ஃபயகூல் மன் யதுஊனி ஃபஸ்தஜீப லஹு, என்னிடத்தில் பிரார்த்தனை செய்பவர் இல்லையா, பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்வேன். வமன் யஸ்அலுனி ஃபஉதியஹு, என்னிடம் யாராவது கேட்டால் அவர்களுக்கு நான் கொடுப்பேன். வமன் யஸ்தஃபிருனி ஃபஅஃபிர் லஹு, நிச்சயமாக என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால் உங்களை மன்னிப்பேன் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள், இது தினசரி ஃபஜ்ர் வரை நடக்கிறதாம். அல்லாஹ் நம்மை எதிர்பார்க்கிறான். பகலில் தவறு செய்கிற அடியான் இரவிலே திருந்த மாட்டானா, இரவிலே தவறு செய்கிற அடியான் பகலிலே திருந்த மாட்டானா என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு நமக்கு உடனடியாக கிடைக்க வேண்டுமானால், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமானால் ஒரு சில வழிமுறைகளையும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 4141வது ஒரு வசனத்தினுடைய பின்னணியை நீங்கள் பார்த்தால், இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிமுறை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவியும் நம்முடைய தாயுமாக திகழ்கின்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது ஒரு மோசமான ஒரு அவதூறு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு மாத கணக்கில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்துடைய நிம்மதி இழந்ததை நீங்களும் நானும் பலமுறை பயான்களிலே கேள்விப்பட்டிருப்போம், படித்திருப்போம். ஒரு தோழரை தொடர்பு படுத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது விரும்பத்தகாத ஒரு அவதூறான ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வாழ்நாளில் நான் அப்படி அழுதது கிடையாது, என்னுடைய இருதயமே வெடித்து வெளிவந்து விடுமோ என்று சொல்லுகிற அளவுக்கு நான் அழுது 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 கண்களிலே இருந்து கண்ணீரெல்லாம் எனக்கு வற்றி போய் இனி அழ முடியாது என்கிற நிலை வந்து நான் படுத்து விட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு குடும்பத்தினுடைய ஆளாய் போனது. அப்படித்தானே அவதூறு பரப்புகிறவர்கள், புறம் பேசுகிறவர்கள் ஒரு மனிதனுடைய மானத்தோடு விளையாடுவதெல்லாம் சாதாரணமான விஷயமானால் அதனுடைய பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தான் அதனுடைய வேதனை தெரியும். அந்த அடிப்படையில் அந்த குடும்பமே நிம்மதி இழந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் வஹி வராதா என்று வஹியை எதிர்பார்த்திருந்த நேரம் அல்லாஹு தாலா வஹியை இறக்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கற்பை காப்பாற்றினான் என்பது தனி விஷயம். அதே நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்து ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஆயிஷா அவர்களே, ஊரார் இந்த செய்தியை பரப்பினாலும் சரி, முனாஃபிக்குகள் இந்த செய்தியை சொன்னாலும் பரவாயில்லை, மதீனாவில் இருக்கிற யூதர்கள் இந்த செய்தியை பரப்பினாலும் பரவாயில்லை, ஆனால் நம்முடைய வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிற மிஸ்தக என்கிற தோழரும் இதே போல பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் அபூபக்கர் அவர்களால் தாங்க முடியவில்லை. மிஸ்தக யார்? பத்ரு போரிலே பங்கெடுத்த ஒரு தோழர். அவரை வீட்டிலே வைத்து சொந்த பணத்தை செலவு செய்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கிறார் மிஸ்தகை. பொதுவாக ஊரார் பேசினாலும்
வேறு வேறு மனிதர்கள் பேசினாலும் குடும்பத்தார்கள் அப்படியல்ல என்று சமாதானம் பேசணும், அதுதான் நியாயம். ஆனால் இந்த மிஸ்டர் கொஞ்சம் தவறிவிட்டார். மக்களோடு சேர்ந்து அவரும் பேச ஆரம்பித்து விட்டார். அந்த செய்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காதிலே விழுந்து விட்டது. கோபப்பட்டார், ஆத்திரப்பட்டார். ஆத்திரப்படுவதற்கு 1000 காரணங்கள் உண்டு, உண்மைதானே? நம்முடைய வீட்டில் நம்முடைய உப்பை தின்று நான் வளர்த்துகிற ஒரு தோழர் நமது மகளின் மீது, அதுவும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவியின் மீது ஊரார் பேசுவதைப் போல இவரும் பேசிவிட்டாரே என்று சொல்லி ஆத்திரப்பட்டு ஒரு முடிவெடுத்து விடுகிறார். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இனி இந்த மிஸ்டேக்கு நான் ஒரு பைசா கூட செலவழிக்க மாட்டேன் என்று முடிவெடுத்து விடுகிறார். அல்லாஹ் விடுவானா? அவர்களெல்லாம் சொர்க்கத்திற்குரிய மக்களாயிற்றே. சொர்க்கத்துக்குரிய மக்கள் என்றால் எல்லோருக்கும் முன்மாதிரியான மக்களாயிற்று. அந்த மக்கள் அப்படி ஒரு முடிவு, அதுவும் குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முடிவை எடுத்தவுடன் 24வது அத்தியாயத்தின் 22வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி, நாமெல்லாம் மக்களுடைய பாவங்களை, மக்கள் செய்கிற தவறை, மக்கள் செய்கிற குறும்புத்தனத்தை, நம்முடைய கோபத்தை சீண்டுகிற மக்களுடைய செயல்பாடுகளை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ஒரு பாடமே நடத்துகிறான். அபூபக்கர் சித்திக் அவர்களை முன்னிலைப்படுத்தி. யாரை முன்னிலைப்படுத்தி? சொந்த மகளின் மீது அவதூறு சொல்லுகிற அணியில் தன்னுடைய மிஸ்தகம் இருந்து விட்டாரே என்று சொல்லி இனி உனக்கு உணவு தர முடியாது என்று மட்டும்தான் முடிவெடுத்தார். அடிக்கவில்லை, கேவலமாக பேசவில்லை, திட்டவில்லை, எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை. வீட்டை விட்டு வெளியே போப்பா, இனியெல்லாம் சாப்பாட்டுக்கு தர முடியாதுன்னு சொன்னார். அவ்வளவுதான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? வலா யஅ்தலி உலில் ஃபضலி மின்கும் வஸ்ஸஅதி அன் யுது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ். உங்களில் வசதி படைத்த யாரும் முஹாஜிர்களுக்கோ ஏழை எளிய மக்களுக்கோ ஹிஜ்ரத்து செய்த வந்த மக்களுக்கோ ஒன்றும் தர முடியாது என்று சொல்லி அல்லாஹ் மீது ஒரு காலம் நீங்கள் சத்தியம் போடுவது நியாயமல்ல. வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, அவர்களை மன்னித்து நீங்கள் பொருட்படுத்தாமல் விட்டுவிடுங்கள். அல்லாஹ் மூமின்களுடைய பண்பை சொல்கிறான் பாருங்கள். அவர்களை மன்னித்து பொருட்படுத்தாமல் நீங்கள் விட்டு விடுங்கள். ஏன் தெரியுமா? அலா துஹிப்பூன அன் யஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? நான் உங்களை மன்னிக்க வேண்டுமானால் என்னுடைய அடியார்களை நீங்கள் மன்னித்து பழகுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அல்லாஹ் ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறான். நம்மை சுற்றி வாழுகிற மக்களால் நமக்கு ஏற்படுகிற இடையூறுகள், துன்பங்கள், சோதனைகள், மனக்கசப்புகள், கோபத்தை தூண்டுகின்ற காரியங்கள், ஏச்சு பேச்சு போன்ற பல்வேறு வகையான காரியங்கள் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களின் மூடு நமக்கு வரும்போது இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன நிலைமை? அவன் ஒரு பேச்சு பேசினால் நான் 2 பேச்சு பேசுவேன், எனக்கு உரிமை உண்டு என்று திருக்குரான் வசனங்களை எடுத்து காட்டுவது உண்மைதான். உங்களுக்கு உரிமை உண்டு. ஒரு மனிதன் பேசினால் வரம்பு மீறாத அளவுக்கு நீங்களும் பேசுங்கள் என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் என்பது உண்மைதான், மாற்று கருத்தல்ல. அது ஒரு தனி மனிதனானாலும் ஒரு குடும்பமானாலும் ஒரு அமைப்பானாலும் அந்த காரியத்தை கையில் எடுக்கலாம், தடை ஒன்றுமல்ல. ஆனால் உயர்ந்த பண்பது. அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் என்னுடைய உயர்ந்த பண்பென்ன? அந்த மக்களை நான் மன்னித்து பழக வேண்டும். நான் ஒரு சமுதாயத்தில் வாழும் போது எல்லோரும் ஒரே மாதிரியான மக்களால் இருக்க முடியாது. ஏன் சமுதாயத்தை சொல்லுவானேன்? ஒரு குடும்பத்தில் 2 ஆண் 2 பெண், ஒரு குடும்பத்தில் ஒரு 10 பிள்ளைகள் இருந்தால் 10ம் 10 திசையிலே 10 குணாதிசயத்தோடு வளர்கிறது. குடும்பத்திலே இந்த நிலை என்றால் ஒரு சமுதாயத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற ஒரு சமுதாயத்தில், இணை வைத்தலுக்கு எதிரான போராட்டம் நடத்துகிற ஒரு சமுதாயத்தில், இபாதத்தின் பக்கம் மக்களை அழைக்குகின்ற ஒரு சமுதாயத்தில் அழைப்பு பணியை நீங்களும் நானும் ஈடுபடும் பொழுது, ஒரு பள்ளியில் ஒரு பொறுப்பு வகித்து நன்மையான காரியங்களை நான் செய்யும் போது, நன்மையான காரியத்திற்கு தலைமைத்துவம் ஏற்று நான் நடத்தும் பொழுது, அதை ஏற்காத மக்கள், விரும்பாத மக்கள் எங்காவது ஒரு மூலையில் ஏதாவது குறும்புத்தனமான பிடிக்காத ஏதாவது ஒரு காரியத்தை செய்யத்தான் செய்வார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டாமா? வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, அவர்களை பொருட்படுத்தாமல் நீங்கள் மன்னித்து விடுங்கள். ஏன் சொல்லுகிறேன்? அலா துஹிப்பூன அன் யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா என்ற ஆயத் யாருக்கு இறங்கியது? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இறங்குவதற்கு என்ன காரணம்? அபூபக்கருடைய முடிவு காரணம். இந்த முடிவு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியும். மாயிஸ் அவர்கள் இப்படி செய்தார், ஆகவே அல்லாஹ் இப்படி இறக்கிறான் என்று ஆயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் மறைக்கவா செய்தார்? அபூபக்கரை அழைத்தார். அபூபக்கரே, முடிவு சரியல்ல, மிஸ்தகவை விட்டு விடாதீர்கள். மிஸ்தக் பத்ர் போரிலே பங்கெடுத்தவர், முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தான் என்று சொன்னவர். அவருடைய குணாதிசயம், அவருடைய தியாகம், அவருடைய நற்பண்பு அனைத்தையும் பார்த்து இந்த செயலை தூக்கி வீசி விடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான் என்று சொன்ன உடனேயே மறுகணம் தனது மகளுக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிக்கு
உலக மக்களுடைய தாயாக திகழ்கின்ற ஆயிஷாவுக்கு களங்கம் கற்பித்த மிஸ்டகை உடனே மன்னித்து, அல்லாஹுவே நான் இனி மிஸ்டகை விடமாட்டேன், நான் மிஸ்டகைக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி மீண்டும் மிஸ்டகை அரவணைத்து அந்த மிஸ்டகை செய்த குற்றத்தை மன்னித்தாரே. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஆக பாவ மன்னிப்பு தேடுகிற நாம், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிற நாம், நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அடியார்களை மன்னிக்கும் போது நிறைய மன்னிப்புகள் நமக்கும் கிடைக்கும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த பாவ மன்னிப்புக்கெல்லாம் அல்லாஹு தஆலா ஒரு முடிவை வைத்திருக்கிறான். இந்த பாவ மன்னிப்புக்கெல்லாம் அல்லாஹு தஆலா ஒரு முடிவு வைத்திருக்கிறான். உலகம் அழிந்து கபரிலே மறுமையிலே கியாமத் வரை பாவ மன்னிப்பு என்பது எங்குமே கிடையாது. அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவ மன்னிப்பு தானே நாளை செய்வோமே, நாளைய மறுநாள் செய்வோமே, அடுத்த வாரம் செய்வோமே, அடுத்த மாதம் செய்வோமே என்று சொல்லி பாவ மன்னிப்பை நீங்களும் நானும் தள்ளி போடுதல் நியாயமல்ல. அப்படி தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கும்போது திடீரென இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்தால் நமக்கு பாவ மன்னிப்பினுடைய வாசல் பூட்டப்பட்டு விடும். பாவ மன்னிப்பினுடைய வாசல் பூட்டப்பட்டால் செய்த பாவத்திற்கு தண்டனை உறுதியாகிவிடும். ஆகவே பாவ மன்னிப்புக்கு அல்லாஹு தஆலா ஒரு எல்லையை வைத்திருக்கிறான். அது மனிதனுக்கும் வைத்திருக்கிறான், உலகத்திற்கும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எதுவரை உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான் தெரியுமா? முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5236 மன் தாப கப்ல அன் தத்துலு அஸ்ஸம்சு மின் மஅரிபிஹா தாபல்லாஹு அலைஹிம். இந்த சூரியன் வழக்கமாக உதித்துக் கொண்டிருக்கிற சூரியன் திசை மாறி உதிக்குமே உலக அழிவு நாள், அதுவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க அல்லாஹ் தயாராக இருக்கிறான் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கூறுகிறார்கள், அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், 4வது அத்தியாயத்தின் 18வது வசனம், ஹத்தா இதா ஹல்லராஹ தஹுமுல் மௌத் கால இன்னி துபுத்துல் ஆன் வலல்லதீன யமூத்தூன வஹும் குஃபார். ஒரு மனிதனுக்கு மரண நேரம் நெருங்கிய உடனே, அல்லாஹுவே இதோ நான் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொன்னால், பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிறான், யார் ஒருவர் தொடர்ந்து ஒரு பாவத்தை செய்து கொண்டே இருந்து, யார் ஒருவர் தொடர்ந்து ஒரு பாவத்தை செய்து கொண்டே இருந்து, எதுவரை? கல்லா இதா பலாத்தி தராக்கி அவகீல மன்ராக் வலன்ன அன்னஹுல் ஃபிராக் வல்தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக யௌமைதினில் மசாக். உயிர் தொண்டை குழியை அடைந்து துடியாய் துடிப்பான்களே மனிதன், அந்த சக்கராத்துடைய நேரம் வரை தௌபா செய்ய மனமில்லாமல் வாழ்ந்தான் அந்த மனிதன். அல்லாஹ் கொடுத்த அவகாசத்தை எல்லாம் மென்மேலும் தவறு செய்வதற்கே பயன்படுத்தினான். பெரும்பாவங்களை செய்யும் போது வருத்தமில்லாமல் செய்தான். தாராளமாக ஹராமான காரியங்களை எல்லாம் செய்தான். அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வை பற்றியுள்ள பயம் உலகத்திலே கொஞ்சம் கூட இல்லாமல் வாழ்ந்தான். திடீரென அவனுக்கு மரணம் வந்தது. அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஹல்லராஹ தஹுமுல் மௌத் கால இன்னி துபத்துல் ஆன் வலல்லதீன யமூத்தூன வஹும் குஃபார். அல்லாஹ் 2 பேருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானாம். யார் அவர்கள்? தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருந்து, தொடர்ந்து இறை நிராகரிப்பிலேயே இருந்து மரணம் ஊர்ஜிதமானவுடன் புலம்புவானே, அந்த நேரத்தில் தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் பூட்டி விடுவான் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டு 90வது அத்தியாயம் 10வது அத்தியாயம் 90, 91, 92 வசனத்தில் அதை நிகழ்த்தியும் அல்லாஹ் காண்பித்தான். எப்படி? ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான். கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு தான் இறந்து போவது ஊர்ஜிதம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆனால் அந்த ஃபிரௌன் மரணிக்கிற நேரத்தில் அவன் அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பிய வாசகத்தை அல்லாஹ் சொல்கிறான். 10வது அத்தியாயத்தின் 90, 91, 92 கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயில். அல்லாஹுவே நீதான் என்னுடைய ரப், நான் ரப் அல்ல, நான் தான் ரப் என்று இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தேன். நான் ரப் அல்ல, அல்லாஹுவே நீதான் ரப். பனு இஸ்ராயில் மக்கள் எந்த அல்லாஹுவை ஒத்துக்கொண்டார்களோ அதே அல்லாஹுவை நானும் ஒத்துக்கொள்கிறேன். வானா மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீமாக இதோ மாறிவிட்டேன் என்று சக்கராத்துடைய நேரத்தில் புலம்பினான், கதறினான். நானும் முஸ்லீம் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான். ஆல் ஆன வக்கத அசைத்த கபுலு வகுந்த மினல் முஃப்ஸிதீன். சற்று முன்வரை நீ அநியாயம் செய்து கொண்டிருந்தாய் அல்லவா, சற்று முன்வரை என்னை நிராகரித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் மறுக்கிறான் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். தாய்மார்களே, பெரியோர்களே, ஆகவே
ஆகவே நிச்சயமாக நாம் நம்முடைய தௌபாவை தள்ளி போடுதல் கூடாது. மரணம் வந்த பிறகு அழுது புலம்பி எந்த பயனும் கிடையாது. மரண நேரத்தில், மறுமை நாளில், மண்ணறை நேரத்தில் மனிதன் அழுது புலம்புவதே ஒரு பாடமாக, ஒரு பயானாவே பண்ணணும். உலகத்தில் திருந்தாத மனிதன், உலகத்தில் அல்லாஹ்வை பற்றியுள்ள அச்சமில்லாத மனிதன், உலகத்தில் பெரும்பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்த மனிதன், உலகத்தில் எந்த நல்லறங்களையும் செய்யாத மனிதன், திடீரென மரணம் வந்த பிறகு அவன் புலம்புகிற புலம்பல், மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் அழுது கூத்தாடுகிற கூத்தாட்டமெல்லாம் திருக்குர்ஆனிலே பக்கம் பக்கமாக, அத்தியாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். தாய்மார்களே, பெரியோர்களே, ஆகவே பாவம் என்பது தவிர்க்க முடியாது. நம்முடைய தந்தையே செய்திருக்கிறார். ஆனால் அந்த பாவம் செய்த உடனே நம்முடைய தந்தை என்ன செய்தார்? ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம் யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிக்காவிட்டால் மிக பெரும் நஷ்டத்திற்கு நாங்கள் ஆகிவிடுவோம் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு துஆ செய்த காரணத்தினால் அல்லாஹ் மீன் வயிற்றிலே சிறைப்படுத்தி இருந்த அவரை வெளியே தூக்கி வீசினான். மீன் வயிற்றிலே கொண்டு போய் சிறை வைத்தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை. அல்லாஹ்விடத்திலே கொஞ்சம் கோபித்தார் என்பதற்காக வேண்டி மீன் வயிற்றில் சிறை கொண்ட அவர் இதே போல லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அல்லாஹ்வே வணக்கத்திற்குரியவன், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீயே மாண்புக்குரியவன், சிறப்புக்குரியவன், புகழுக்குரியவன், நான் தான் அநியாயம் செய்து விட்டேன் என்று இந்த வார்த்தையை திரும்ப 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 சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த ஒரே காரணத்தினால் அல்லாஹு தஆலா சிறை வைத்திருந்த, மீன் வயிற்றில் சிறை வைத்திருந்த ஒரு தூதரை அல்லாஹ் காப்பாற்றி இருக்கிறான் என்று சொன்னால், பிரார்த்தனைகள், தௌபா என்பது சாதாரணமான ஒன்றல்ல. அது நம்முடைய விதியையே மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது பிரார்த்தனை என்பது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் மரணிக்கின்ற வரை அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். அதை கூட அல்லாஹ் நாடியவர்களுக்கு பிரார்த்தனை செய்வதன் மூலம், தௌபா செய்வதன் மூலம் அல்லாஹ் மாற்றி அமைப்பான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்கள் திருக்குர்ஆனிலே செய்த பிரார்த்தனைகள், திருக்குர்ஆனில் நபிமார்களுடைய பிரார்த்தனை, அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த பிரார்த்தனை தனி புத்தகமாக இன்றைக்கு வெளிவந்திருக்கின்றது. வாங்கி படித்து பார்த்து நல்ல நல்ல வாசகங்களை புரிந்து நீங்களும் நானும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் எப்பொழுதும் பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனையை முடிக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாசகத்தை சொல்லி முடிப்பார் என்கிற செய்தி முஸ்லிமிலே பார்க்கிறோம். என்ன வாசகம்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அதாபன்னார். அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் சிறப்புடன் வாழ வையா அல்லாஹ், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றியா அல்லாஹ் என்று சொல்லித்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் துஆவை முடிப்பார்கள் என்கிற செய்தி ஹதீஸ் கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகவே அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் தௌபா செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். தௌபாவும் பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்வதற்கு பொருத்தமான ஒரு மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். பகல் முழுக்க வணக்க வழிபாடுகளிலும், இரவு முழுக்க வணக்க வழிபாடுகளிலும், பகல் முழுக்க திருக்குர்ஆனோடும் தொடர்பு வைத்து நிறைய தௌபா செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹு தாலா நிச்சயம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா முஸ்லீமாக வாழும்போதே நம்முடைய உயிர்களை கைப்பற்றி கபருடைய வாழ்வை விசாலமாக்கி மறுமையில் நபிமார்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.